இருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற வீதி, அந்த வீதியில் தான் நம்மளுடைய வீடு இருக்குது. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சம்பவத்தை நான் எங்கள் வீட்டிலிருந்து என்னுடைய கண்ணால் பார்க்குறேன். எனக்கு ஏறத்தாழ ஒரு 18 வயசு இருக்கும். என்னுடைய நண்பனுடைய அண்ணன் வீட்டில் இந்த சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு 30 வயது இளைஞன், அதாவது என் நண்பனுடைய அண்ணன், அவங்க அம்மாவை அதிகாலையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கன்னத்தில் 2 அறை அறையிறார். இந்த காட்சி என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலை. நான் இதுவரையும் அந்த வயசு வரையும் அந்த மாதிரியான காட்சியை பார்த்ததில்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இந்த எம்ஜிஆர் படம் பார்த்து தாயை கடவுளுக்கு சமமாக மனதில் பாவிச்சு வந்துட்டேன் நான். அதனால் என்னால் அந்த காட்சியை ஜீரணிக்க முடியலை. அன்றைக்கு முழுவதும் என்னுடைய உடலெல்லாம் நடுங்குது, கூசுது, ஏதோ செய்து, தொந்தரவுகள் அதிகமாகுது. அவரை போய் என்னால் அடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. கொஞ்சம் தூரத்து சொந்தமும் கூட. என்ன பண்ணுறதுன்னே புரியலை. வேறு வழியே இல்லாமல் ஒரு முடிவெடுக்கிறேன். இறைவா, என்னுடைய உடலில் இந்த ரணங்களை தாங்க முடியலை. தயவு கூர்ந்து இது மாதிரியான காட்சியை என் வாழ்நாள் முழுவதும் என் கண்ணுக்கு காட்டிடாத. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏறத்தாழ அப்படியே நடந்தது. மறுபடியும் இன்னொரு காட்சி, அதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வீதியில். எனக்கு அப்போ 35 வயசு இருக்கும். ஒரு அம்மாவை, ஒரு 50 வயசு அம்மாவை, ஒரு 24 வயசு பையன் கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு தலையிலேயே அடிக்கிறான். அந்த அம்மா அடி தாங்காமல் ரோட்டில் ஓடுறாங்க. இந்த சம்பவம் ரோட்டில் நடக்குது. இவன் விரட்டி விரட்டி அடிக்கிறான். அப்போ நான் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு கதறிக்கிட்டு ஓடுறேன். ஏய், யார்றாவேன், நிப்பாட்டுறா. அக்கம் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு பூரா சவுண்டை கொடுக்குறேன். ஏய், அவன் நிப்பாட்டுங்கயா, ஏய் அவனை பிடிங்கயான்னு சவுண்டை கொடுக்குறேன். சலூன்கோட கருப்பு ஓடி வர்றாரு. அவரை முந்திக்கிட்டு ஒரு 50 வயசு கிழவன், முதியவர், பூசாரி, அவர் மாரியம்மன் கோயில் பூசாரி, அவனை ஓடி போய் சப்புன்னு அரைஞ்சிடுறாரு. அதோடு அந்த பையன் கையில் வச்சுருந்த பொருளை கீழே போட்டுடுறான். அது வாழை மட்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட பொருள். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பெருசாக காயமெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியுது. மறுநாள் காலையில் என்னுடைய நண்பன், கம்யூனிஸ்ட நண்பன், பேர் சங்கர், அந்த ஏரியா கிளை செயலாளர் அவன். அப்போ அவனையும் அந்த சம்மந்தப்பட்ட பையனையும் கூட்டிகிட்டு வந்து என்னைய டீ கடையில் சந்தித்து, இவன் எங்கள் சின்னம்மா பையன், நேற்று இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா, நீ அடிக்க ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லி பேசினான். ஆமையா, இந்த அநீதியை எப்படியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நம்ம அப்படின்னு நான் பேசும்போது, அவனுக்குரிய நியாயத்தை அவன் எடுத்து சொன்னான். இந்த பையன் வறுமையில் வாடுறான். இவன் சம்பாதிக்கிற காசு, பணம், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் அந்த அம்மா திருடிட்டு போய், எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய மக வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருது. இங்கே பிள்ளை குட்டியெல்லாம் பட்டினி கிடக்குது. இதை பலமுறை அவன் சொல்லி பார்த்தும் கேட்கல அந்த அம்மா. அதனால தான் தாங்க முடியாமல் கோவத்தில் அடிச்சிட்டான் அப்படின்னு அந்த செய்தியை கேட்டோடனே
மறுபடியும் நம்ம மனம் கலங்குது. இது என்னடா இறைவா, நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு கூட புரியலையே அப்படின்னு ஆலோசிக்கும்போது, இன்றைக்கு அதை நினச்சி பார்த்தா கூட, ஏன் அவன் கையில் வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தில் அந்த பூசாரியையோ என்னையோ தாக்கியிருக்கக்கூடாது? தாக்கியிருக்கலாமே, தாக்கலை. ஏன்னு கேட்டால், அவன் வீதியில் வச்சு அடிச்சிருக்கான். அதனால் என்னுடைய குரலும் அந்த பூசாரியினுடைய அடியும் அது தர்மத்தின் குரலாகவும் நீதியின் அடியாகவும் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இந்த கலாச்சாரம் இந்த விதையை காலகாலமாக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் விதைத்திருக்கிறது. அதுதான் அறத்தின் நிறம். இவன் செய்தது இவனுக்கு அறமாக தெரிந்தாலும் அந்த அறத்திற்கு மேல் கலாச்சாரம் என்னும் அந்த கலர் அறத்தின் நிறமாக எங்கும் பரவி நிற்கிறது. ஆகையினால்தான் அந்த அடியை அவனால் மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டான். இது முக்கியமான செய்தி. இன்றைக்கு அப்பேற்பட்ட அறங்கள் இருக்கிறதா என்று வினா எழுப்ப வேண்டிய இடத்தில் நாம் இருக்கோம். ஒவ்வொருவரும் இந்த அறத்தை விதைக்க துணிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அன்றாட கடமையில் இதுவும் ஒன்றாக விதைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.